கடந்த சில நாட்களாகவே என்டிஏ கூட்டணியில விஜய் இணைய போவதாக செய்திகள் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடன் இதுவரை எந்த கட்சியும் கூட்டணி அமைக்க முன்வராத நிலையில அதிமுக கூட்டணியில் தாவேக இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன. இது குறித்து நேற்றைய தினம் கூட வீடியோ பதிவிட்டு இருந்தோம். அதுல விஜய் இணைவாரா இல்லையா என்ற கேள்விதான் நம்மில் இருந்தது. இந்த நிலையில இது பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளிச்சிருக்காரு. மேலும் டிடிவி தினகரன், பியூஷ் கோயல் ஆகியோரோட ரியாக்ஷனும் தற்பொழுது பேசுபொருளாக அமைஞ்சிருக்கு. தற்பொழுது இந்த விஷயம்தான் அரசியல் வட்டாரத்துல தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அவர்கள் இது குறித்து என்ன பேசினார்கள், கடைசியில் தமிழக வெற்றி கழகம் யாரோட தான் இணைந்து தேர்தலை சந்திக்க போகிறது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில பல பரபரப்புகள் அரங்கேறி வருகிறது. அந்த நிலையில சில தினங்களாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில தாவேக விஜய் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பினையும் கிளப்பியது. தொடர்ந்து இது சம்பந்தமாக அரசியல் களத்தில் விவாதிக்கப்பட்டும் வருகிறது. இந்த நிலையில இது பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது விளக்கம் அளிச்சிருக்காரு. விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்காத நிலையில காங்கிரஸ் தங்களோட கூட்டணிக்கு வரும் என தாவைக்கவினர் பெரிதும் நம்பினார்கள். அதற்கு ஏற்றவாறு சில சம்பவங்களும் அரங்கேறியது. இதன் காரணமாக தாவைக்கவோட காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்துல கூறப்பட்டுச்சு. ஆனால் திடீர் திருப்பமாக திமுக உடனான கூட்டணியை உறுதி செய்தது காங்கிரஸ். இதனால தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தற்பொழுது தாவேகவினை என்டிஏ கூட்டணியில் இணைப்பதற்கு பாஜக முயற்சி செய்து வருவதாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதற்காக விஜயோட பவன் கல்யாண் பேசி வருவதாகவும் சில தகவல்கள் வெளியானுச்சு. இது சம்பந்தமாக அதிமுகவை சார்ந்தவர்கள் மற்றும் பாஜகவினரிடம் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு விஜய் எங்களது கூட்டணிக்கு வந்தால் சந்தோஷம் என பதிலளித்திருக்காங்க. இதனிடையே திருச்சி வந்த பியூஷ் கோயலிடம் கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு கூட்டணி சம்பந்தமான முடிவை இபிஎஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில, நீங்களாகவே பரப்பி வருகிறீர்கள், அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, இதுவரை தமிழக வெற்றி கழகத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என உறுதியாக தெரிவித்துவிட்டார். தொடர்ந்து அவரிடம் இனிமேல் பேசுவீர்களா, பாஜக தரப்பிலிருந்து பேசப்படுமா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அதையும் திட்டவட்டமாக மறுத்துட்டாரு. அதன் பின்னர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதன் மூலமாக மறைமுகமாக விஜய்க்கு அழுத்தம் தரப்படுகிறதா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது எல்லாம் தனிப்பட்ட விஷயம், எங்கள் மேலும் கேஸ் உள்ளது, அழுத்தம் தருகிறது என்பதனையெல்லாம் கற்பனையான விஷயம், எப்படி மறைமுகமாக எல்லாம் பேச முடியும் எனவும் பதிலளித்திருக்காரு. இந்த நிலையில அதிமுக கூட்டணியில் இணைவதற்காக தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியானுச்சு. அதற்கு இபிஎஸ் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நான் இப்ப சொல்றேன்ல, தாவாக்காவோட நாங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. சார், இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா, போவீங்களான்னு அதுதான் இல்லைட்டு இன்னும் தாவாக்காவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். எங்க கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சொல்லுங்க என்ன சார்? இதெல்லாம் இது அவுட் ஆஃப், இது அங்க பிரச்சனை நடக்குது, அது மூலியமா போறாங்க. எல்லாத்து மேலேயும் தான் கேஸ் இருக்குது, எங்க மேல இருந்தா கூட தான் கேஸ். நாங்க கோர்ட்டுக்கு போறோம். இதை போய் நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டா என்ன வராது? இது அவையில தான் நீ கேட்க வேண்டும். எல்லாம் தேவையில்லாத கேள்விங்க. மறைமுகம் வந்தாங்க, நேரடியா வந்தாங்க, எப்படி மறைமுகமா நேரடியாக பண்ண முடியும்? அதெல்லாம் கேஸ்னா அது கேஸ் தான். மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பதிலளிச்சிருக்காரு. அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், ஒரே கொள்கையில் உள்ள கட்சிகள் தான் கூட்டணியில் அமைக்கணும் என்பதில்லை என பதிலளிச்சிருக்காரு. அவருடைய இந்த பேச்சு தாவேக விஜயை என்டிஏ கூட்டணிக்கு வரவேற்பதை போன்று இருப்பதாக கருத்துக்களும் எழுந்தது. இந்த நிலையில இது குறித்து தற்பொழுது மீண்டும் செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காரு அமமுக டிடிவி தினகரன். அவர் கூறுகையில, இது பற்றி அண்ணன் இபிஎஸ் முன்னதாகவே சொல்லிட்டாரு, என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைவதாக நீங்களாக ஒரு கதையை உருவாக்குறீர்கள் என்று.
அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு டிடிவி சொல்லியிருக்காரு. இந்த நிலையில இபிஎஸ், பியூஷ் கோயல் இருவரும் மறுத்துவிட்டார்கள். நேற்று நான் கூட்டணி பலப்பட வேண்டும் என்றுதான் பேசினேன் அப்படின்னும் டிடிவி சொல்லியிருக்காரு. மேலும் விஜய்க்காக நீங்க வெயிட் பண்றீங்களா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நான் நேர்மையாக சொல்கிறேன், நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணவில்லை. விஜய்க்காக பேச்சுவார்த்தை தாமதமாகவில்லை அப்படின்னு தெரிவித்திருக்காரு. தொடர்ந்து என்டிஏ கூட்டணிக்கு சசிகலா வந்தால் வரவேற்பீர்களா என்று கேட்கப்பட்டதற்கு உங்களுடைய யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னும் பதில் சொல்லியிருக்காரு. இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயை வரக்கூடிய 15ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. இதன் மூலமாக என்டிஏ கூட்டணியில் இணைவதற்காக விஜய்க்கு அழுத்தம் தரப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு இருக்கு. இந்த நிலையில இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ மூலமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் கற்பனையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கூட்டணி தொடர்பாக மறைமுகமாக எல்லாம் பேச முடியாது. இதுவரை தமிழக வெற்றி கழகத்துடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கூட்டணி சம்பந்தமாக அதிமுக நடத்தவில்லை என உறுதியாக கூறியிருக்காரு. சார் நீங்க தான் சார் அது மாதிரி ஒரு நேத்து இபிஎஸ் சொன்னார்ல, அதான் நீங்களா ஒரு விஷயத்த ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எதுவும் இல்ல. அவரும் மறுத்துட்டாரு, பியூஷ் கோயலும் அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லல, ஏன்னா அவர் சொல்லக்கூடாது. அந்த இபிஎஸ் கிட்ட சொன்னார்ல, அதான் பதில். இதன் மூலமாக என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைவார் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில தற்பொழுது இபிஎஸ் அண்ணனின் கருத்துதான் தன்னுடைய கருத்து அப்படின்னு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இதை வைத்து பார்க்கும் பொழுது என்டிஏ கூட்டணியிலும் விஜய் இணைய வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி கலட்டிவிட, மற்றொரு பக்கம் என்டிஏ கூட்டணியும் முட்டுக்கட்டை போட, ஆக மொத்தத்துல விஜய் தனித்துதான் போட்டியிட போகிறாரோ என்ற எதிர்பார்ப்பு கலந்த கேள்வி எழுந்திருக்கு. விஜய் தற்போதைய நிலைமைக்கு திமுக, பாஜக கட்சிகள் தரக்கூடிய அழுத்தங்களை எல்லாம் தாக்குப்பிடித்து தனியாக போட்டியிடுவது நல்லதா, இல்லை கூட்டணியில் இணைத்து போட்டியிடுவது நல்லதா, அவருக்கு பலன் தரப்போவது எது என்பது குறித்த உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.